ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னோட ஸ்டைலில் கருவாடு தொக்கை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஸோ நெத்திலி கருவாடை ஒரு வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பான நீரில் கழுவி எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா கருவாடிலே இருக்கும் உப்பு. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. நம்ம கருவாடு வாஷ் பண்ணியிருந்தோடனே அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் நெத்திலி கருவாடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதான். அந்த தண்ணி கொஞ்சம் சொன்னோன்னே லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் பிரிஞ்சோன்னே நம்மளுடைய கருவாடு தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரசம் சாதத்துக்கும் தண்ணி சாம்பாருக்கும் செம்ம அல்டிமேட் காம்பினேஷனுக்கும். நான் சுட சுட ரசம் சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.